சிங்கமும் முயலும் கதை பார்க்கலாமா? காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்ததாம். அது காட்டில் இருக்கும் விலங்குகளை எல்லாம் வேட்டையாடி உணவாக சாப்பிட்டு வந்ததை கண்ட மற்ற விலங்குகள் எல்லாம், சிங்கம் இப்படியே வேட்டையாடி கொண்டிருந்தால் தங்கள் இனமே சீக்கிரமாக அழிந்துவிடும். இதுக்கு என்ன செய்வது? நம்ம சிங்கத்தை எதிர்த்து நிற்கவும் முடியாது. என்ன செய்வது என்று மற்ற விலங்குகள் எல்லாம் சிங்கத்தின் குகைக்கு சென்றன. சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, நீங்கள் இப்படியே எங்களை வேட்டையாடி கொண்டிருந்தால் எங்கள் இனமே சீக்கிரமாக அழிந்துவிடும். நாங்கள் அழிந்துவிட்டால் உங்களுக்கு உணவு இல்லாமல் போய்விடும். அதனால் நீங்கள் வேட்டையாடாமல் இருங்கள். நாங்களே தினம் ஒரு விலங்காக உங்களுக்கு உணவாக வருகிறோம். அதனால் உங்களுக்கும் வேட்டையாடும் அலைச்சல் குறைவாக இருக்கும் என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கமும், இந்த யோசனை நல்லாக இருக்கிறதே, நம் வீட்டிலிருந்தே சாப்பிடலாம் போலவே என்று சரி என்று ஒத்துக்கொண்டது. அதேபோல் மற்ற விலங்குகளும் ஒவ்வொரு நாளாக சிங்கத்திற்கு உணவாக சென்றது. ஒரு நாள் முயல் செல்ல வேண்டிய நாளும் வந்தது. முயலும் சிங்கத்திற்கு உணவாக விருப்பமில்லாமல் தயங்கி மெதுவாக சென்றது. முயல் வருவதற்கு தாமதமானதால் சிங்கம் மிகவும் கோபமாக இருந்தது. வந்த முயலை பார்த்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இங்கே வர இவ்வளவு தாமதமாகும் என்று கோபமாக கர்ஜித்து கேட்டது. அப்போது சிங்கராஜா, கோபம் கொள்ளாதீர்கள். நான் வரும் வழியில் உங்களை விட பெரிய சிங்கத்தை பார்த்தேன். அது கிட்ட இருந்து தப்பித்து வர சிறிது நேரமாகிவிட்டது என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கம், என்னை விட பெரிய சிங்கமா? எங்கு உள்ளது? சென்று காட்டு. முயலும் சிங்கத்தை கிணற்று அடியே கூட்டி சென்றது. இந்த கிணற்றில்தான் வேறொரு சிங்கம் இருக்கிறது சிங்கராஜா என்று சொன்னது. சொல்லியதை கேட்ட சிங்கமும் கிணற்றில் எட்டி பார்த்தது. சிங்கத்தின் பிரதிபலிப்பை கண்ட சிங்கம் வேறொரு சிங்கம் இருப்பதாக எண்ணி கோபமாக கர்ஜித்து சொன்னது. இந்த காட்டில் நான் மட்டும்தான் சிங்கம், வேறு யாரும் இருக்கக்கூடாது என்று கோபமாக கர்ஜித்து கொண்டே கிணற்றில் எகிறி குதித்து விட்டது.